வணக்கம். என் வழி இயற்கை வழியில் இந்த எபிசோடில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு சொன்னால், சருமம் அப்படிங்கிறது ஒரு எல்லாருக்குமே பளபளப்பாக இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். இந்த மாதிரி பளபளப்பான சருமத்திற்கு பப்பாளி பழம் மட்டும்தான் பளபளப்பான சருமத்தை கொடுக்கும். பப்பாளி ஒரு 4 துண்டு அதோடு கொஞ்சம் பால் கலந்து அரைச்சி அதை ஜஸ்ட்டு முகத்தில் பூசி பாருங்கள், முகம் பளபளப்பாயிடும். அதே மாதிரி பப்பாளி துண்டோட கொஞ்சம் தேன் கலந்து போட்டால் எங்கெல்லாம் கருப்பாக இருக்கோ அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸையும் போட்டுக்கலாம். இப்போது முழங்கால் கருப்பு இதுக்கெல்லாம் பப்பாளி சருமத்தை மென்மையாக்கி பளபளப்பாக கொடுக்கறதோட இந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் இது அதை ப்ளீச் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அந்த கருப்பு இருக்கிறவங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பப்பாளி பழத்தை கொஞ்சம் பால் கொஞ்சம் பூவம்பழம் இது ரெண்டுமா சேர்ந்து அரைச்சி கண்ணை சுற்றி தடவை கண்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கறதோட கண்ணை சுற்றி இருக்கிற கருப்பு கருவளையும் எல்லாத்தையும் எடுக்கும். எதனால் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வர்றது அப்படின்னா, பப்பாளி யூஸ் பண்ணும்போது பப்பாளிக்கு இருக்கிற ஒரு மெடிசினல் எஃபெக்ட் என்னென்னா, அது சேர்கிற இடத்துல அது பளபளப்பை கொடுக்கும். அந்த பளபளப்பை கொடுக்கும்போது கூட நம்ம அந்த பிரச்சனை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பப்பாளியோட தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து அதில் பப்பாளியை கலந்து அதை நம்ம கை கால்கள்லாம் போடும்பொழுது அது என்ன செய்யும்னாக்கா, ரொம்ப வறண்ட சருமமாக ஆயிடுது. அது கால்கள் சில பேருக்கு வறட்சி ஆகும், கைகள் வறட்சி ஆகும். வின்டர் சீசனில் இதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த பாலும் பப்பாளியுமா சேர்ந்து அந்த சருமத்தை சாஃப்டாக்கும். இதே பப்பாளியை வெண்ணெயை கொஞ்சம் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி க்ரீம் ஃபார்மில் அதை யூஸ் பண்ணி உதடுகளுக்கு தடவை, உதடுகள் வெடிப்பு இருந்தாலும் ஆர் ட்ரையாக இருந்து சில பேர் அதை ரொம்ப ட்ரையாக இருக்கும்போது தோலை எடுத்து கையாலெலாம் ஒரு மெடில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மெடில் பண்ணி அது ஒரு சார்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்தால் கூட இதை தடவை அவங்களுக்கு உதடுகள் நல்ல நிறம் அப்படியே கிடைக்கும். சில பேருக்கு மேல் உதடு ஒரு நிறம், கீழ் உதடு ஒரு நிறமாக இருக்கும். இந்த நிறங்களெல்லாம் கரெக்டாக யூனிஃபார்மாக கொண்டு வரத்துக்கு பப்பாளியும் தேங்காய் பாலும் கலந்து போடுற ஒரு பேக் நல்லா ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பப்பாளி என்ன செய்யும்னாக்கா, பப்பாளியோட எதை சேர்த்தாலும் அது அந்த சேர்கிற பொருட்களுக்கு கொடுக்குற அந்த ப்ராப்பர்ட்டியை தவிர இது தனியாக ஒரு பளபளப்பை கொடுக்கும். இப்போது லெமன், தேன், ஓட்ஸ் பவுடர், கசகசா பால் இது எல்லாமே கொஞ்சம் எடுத்துட்டு அதில் பப்பாளி நீங்கள் போட்டிங்கன்னா, கசகசா பால் என்னன்னாக்கா ஃபேஸில் போடும்பொழுது கசகசாவுக்கு மிஞ்சின ஒரு அழகை கொடுக்குற ஒரு ஹர்பு கிடையவே கிடையாது. அந்த இயற்கையிலே நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற வரப்பிரசாதம் தான் கசகசா. ஸோ அந்த கசகசா பாலோடு சேரும்பொழுது பப்பாளி பழ துண்டு அதை கலக்கும் பொழுது அந்த கம்ப்ளெக்ஷனும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கசகசா பால், பப்பாளி, எலுமிச்சம்பழ ஜூஸ், தேன் எல்லாம் சேரும் பொழுது நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை இது எல்லாமே கலந்து வச்சு ஹோல் பாடியை போடும்போது ஒரு ரேப் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி லெவலுக்கு நிறைய ஓட்ஸ் பவுடர் கலந்துக்கலாம். அந்த மாதிரி செஞ்சு இது ஹோல் பாடி ரேப் மாதிரி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரெகுலராக மெயின்டைன் பண்ணும்போது ஹோல் பாடி உங்களுக்கு ஒரே மாதிரி ஒரு கலரை மெயின்டைன் பண்ண முடியும். இது இட் இஸ் காமன் ஃபார் போத் மென் அண்ட் விமன். இப்போ ரொம்ப வெயிலில் நிறைய வேலை செஞ்சுட்டு வராங்க, ஆர் டயர்டாக இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட இது என்னென்னா டைட்டனிங் பண்ணும். இந்த மாதிரி டயர்டாக வராங்க, அவங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்கின் டைட்டனிங் அப்படிங்கிறது தேவையாக இருக்குது, எனக்கு ஃபேஸில் கொஞ்சம் சாகிங் தெரியறது, கழுத்தில் கொஞ்சம் சாகிங் தெரியறது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பப்பாளி அந்த சாகிங்கை எடுக்கும், ரிங்கிள்ஸ் எடுக்கும். கையில் சுருக்கும், காலில் சுருக்கும் இருக்கிறவங்க பப்பாளியும் பாலை கலக்கலாம், பப்பாளியும் தேங்காய் பாலை கலக்கலாம், பப்பாளியும் கசகசா பால் கலக்கலாம், பப்பாளியும் பூம்பழமும் கலக்கலாம், பப்பாளி வெள்ளரிக்காய் ஜூஸ் கலக்கலாம். இதை மாதிரி அதாவது என்ன, எதை நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அதோட எஃபெக்ட் தனியாக கிடைக்கும். ப்ளஸ் இது கொடுக்குற ஒரு பளபளப்பு. ஸோ வறண்ட சருமத்திற்குன்னு இல்லை, பளபளப்பான சருமத்திற்கு பப்பாளி அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் இதை மாதிரி எல்லா டிப்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த பளபளப்பான சருமத்திற்கு பப்பாளிங்கிற நீங்கள் டெஃபினட்டாக ஆக்செப்ட் பண்ணிப்பீங்க. பப்பாளி துண்டு 4 எடுத்துக்கோங்க. அதை நல்லா அரைச்சி தக்காளி ஜூஸோடு அதை கலந்து முகத்தில் பூச என்ன அதனோட எஃபெக்ட் என்னன்னாக்கா, தக்காளி ஜூஸுக்கு போர்ஸை க்ளீன் பண்ணுறதோடு இல்லாமல் அது திறந்திருக்கும் போர்ஸை க்ளோஸ் பண்ணும். பப்பாளி பளபளப்பாக்கும்.
ஸோ 2 பர்பஸும் சர்வ் ஆகும். மூக்கு மேலே சொரசொரப்பாக இருக்கிறவங்க இந்த பப்பாளியும் தக்காளி ஜூஸும் கலந்து மூக்கு மேலே மட்டும் இல்லாமல் ஹோல் ஃபேஸும் போடும் பொழுது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து துவாரங்கள் அடைபட்டு இருந்தாலும் அது ஓப்பன் போர்ஸாக இருந்தாலும் இது கரெக்டாக ஷ்ரிங்க் பண்ணி பளபளப்பையும் கொடுக்கறதோட இல்லாமல் அந்த உங்களோட சருமம் அப்படிங்கிறது அதோட நார்மல் எப்படி இருக்கோ அந்த தன்மையை அதை மீண்டும் கிடைக்கும். இதே மாதிரி பாதம் அப்படிங்கிறது பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு பப்பாளி ஒரு 4 துண்டு எடுத்துக்கோங்க. அதை நல்லா அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் கடலை மாவு கலந்துக்கோங்க. ஏன்னா அந்த பாதத்துக்கு வந்து கொஞ்சம் ரஃப் சர்ஃபேஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால கடலை மாவை கலக்கும் பொழுது நல்லா க்ளீன் பண்ணும். அது கிளென்சர் கடலை மாவு தான் பெஸ்ட். அது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பப்பாளி வந்து நல்ல பளபளப்பை கொடுக்கறதுனால பாதம் அப்படிங்கிறது நல்ல பளபளப்போடு ஆகிறத விட அது வந்து நெயில்ஸ் எல்லாமும் சாஃப்ட் ஆகிடும். என்ன நேயர்களே, நீங்கள் இதுக்கு தயாராக இருக்கீங்களா? இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜமுரளி.